அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ். இந்த வீடியோவில் நிறைய பேர் என்னுடைய துஆக்கள் கபூலாக இல்லை, நான் அல்லாஹ் கிட்ட நிறைய துஆ கேட்டுட்டேன், நிறைய தொழுது துஆ கேட்குறேன், நிறைய ஓதி நான் துஆ கேட்குறேன், ஆனால் என்னுடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்குறோம். அந்த துஆக்களுடைய அவசியம் என்ன, நம்ம அந்த துஆக்களை எப்படி நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கணும், நம்ம கேட்டு நம்ம எவ்வளோ பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா மனிதனை தன்னை வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் படைச்சிருக்கான். வணக்கங்களையும் வணங்குகிற ஒழுங்குமுறைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமாக நமக்கு கற்றுத் தந்திருக்கிறான். படைத்த ரப்பிடம் சரணடைவதற்கும் சங்கடங்களை எடுத்து கூறுவதற்கும் ஒதுங்கும் தலமே பிரார்த்தனை. அதாவது நம்ம அல்லாஹ் கிட்ட சரணடைகிறதுக்கும் நம்மளுடைய கஷ்டங்களை அல்லாஹ் கிட்ட கூறுறதுக்கும் நமக்குண்டான ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா துஆ தான். நம்ம தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஜகாத் கொடுக்குறோம், ஹஜ்ஜு செய்கிறோம், இந்த மாதிரி நிறைய வணக்கங்களை நமக்கு அல்லாஹ் கடமையாக்கியது போலவே துஆவையும் நமக்கு கடமையாக்கியிருக்கிறான். துஆ என்பது வணக்கமாகும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை அறிவிப்பவர் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் திர்மிதியில் பதிவாகிருக்கு. ஃபர்லான ஐவேளை தொழுகையை நம்ம நிறைவேற்றுவது எப்படி கட்டாயமோ அதே மாதிரி தான் அல்லாஹ் கிட்ட நம்ம துஆ கேட்குறதும் கடமையான வணக்கம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு உணர்ந்துக்கிறணும். ஃபஸ்ட்டு துஆவுடைய சிறப்பும் அவசியமும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 4வது அத்தியாயம் 2வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்விடம் அவனது அருளை கேளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான். மேலும் அத்தியாயம் 2 186வது வசனத்தில், நபியே, என்னை பற்றி எனது அடியார்கள் உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் அருகிலே இருக்கின்றேன் என கூறுவீராக. பிரார்த்திப்பவன் என்னை அழைத்தால் அழைப்புக்கு விடையளிப்பேன். எனவே அவர்கள் நேர்வழி பெறும் பொருட்டு என்னையே அழைக்கட்டும், மேலும் என்னையே நம்பிக்கை கொள்ளட்டும் அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக கூறுறான். இந்த குர்ஆன் வசனமும் ஹதீஸும் அல்லாஹ்விடம் துஆ கேட்பதன் அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் நமக்கு வலியுறுத்துறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. துஆ கேட்பதை விட்டு விடுவது பாவம். தன்னிடம் பிரார்த்திக்காதவர்களை குறித்து அல்லாஹ் கண்டிக்கிறான். சொல்கிறான், அத்தியாயம் 40 60வது வசனத்தில், என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிப்பேன். எவர்கள் என்னை வணங்குவதை விட்டும் பெருமையடிக்கின்றார்களோ அவர்கள் இழிவடைந்தவர்களாக நரகம் நுழைவார்கள் அப்படின்னு இந்த வசனத்து மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு வணக்கத்தையும் நிறைவேற்றுவதற்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. அதே போன்று துஆ கேட்பதற்கும் ஒரு ஒழுங்கு இருக்கின்றது. அதனை அறிந்து செயல்படுறது நமக்கு அவசியமாக இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ள தூய்மை இருக்கணும். இஹ்லாஸ் இல்லாத எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லாஹுக்கு முற்றிலும் அடிபணிந்தவர்களாக தூய உள்ளத்துடன் அல்லாஹ்விடம் நம்ம கேட்க வேண்டும். நம்ம துஆ கேட்க ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்து கூறணும். எந்த ஒரு துஆவை நம்ம கேட்குறதுக்கு ஆரம்பிக்கும் பொழுதும் அல்லாஹை ஃபஸ்ட்டு போற்றி புகழணும். 2வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத்து சொல்லி தான் நம்ம துஆவையே ஆரம்பிக்கணும். அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்களை கூறி நம்ம கேட்கணும். அல்லாஹுக்கென்று அழகிய பெயர்கள் மற்றும் பண்புகள் இருக்கின்றன, அவைகளை கூறி நம்ம பிரார்த்திக்கணும். அத்தியாயம் 7 180வது வசனத்தில், அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன, அவற்றை கொண்டே அவனை பிரார்த்தியுங்கள். அவனது பெயர்களில் திரிபுபடுத்துவோரை விட்டுவிடுங்கள், அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றிற்காக அவர்கள் கூலி வழங்கப்படுவார்கள் அப்படின்னு இந்த வசனத்து மூலமாக அல்லாஹ் கூறுறான். அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது அர் ரஹ்மான் என்று அழையுங்கள், நீங்கள் எவ்வாறு அழைத்தாலும் அவனுக்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன என்று நபியே நீர் கூறுவீராக. இப்படி 17வது அத்தியாயம் 110வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். சப்தத்தை உயர்த்தாமல் தாழ்ந்த குரலில் கேட்க வேண்டும். அமைதியாக நாம் எதை கேட்கிறோம் என்று உணர்ந்தவர்களாக உள்ளத்தை ஒருமுகப்படுத்தி தாழ்ந்த குரலில் பிரார்த்திக்க வேண்டும். நம்ம ஒரு துஆ கேட்போம், நம்ம அல்லாஹ் கிட்ட வாய் மூலமாக நம்ம துஆ கேட்டுட்ருப்போம். யா அல்லாஹ் எனக்கு பரக்கத்தை தந்துரு, ரிசுக்கு தந்துரு, கடனை போக்கிரு, ஆஃபியத்தான வாழ்க்கை தந்துரு, நம்ம வாய் துஆ கேட்கும். ஆனால் நம்மளுடைய சிந்தனை வேறு எங்கேயோ இருக்கும், வேறு எதையோ பற்றி நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்மளுடைய வாய் துஆ கேட்கும். இப்படியான துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். நம்மளுடைய சிந்தனையும் நம்மளுடைய வாய் அசைவும் நாம் எதை துஆ கேட்கின்றோமோ அதை சிந்தித்தவர்களாக நம்ம அல்லாஹ் கிட்ட பிரார்த்திக்கணும். அடுத்து அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தில் நம்ம நம்பிக்கை வைத்து துஆ கேட்கணும். துஆ கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் அருள் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக, ஆசை கொண்டவர்களாக நம்ம கேட்கணும். என்னை படைத்த ரப்பு என்னை கைவிட மாட்டான் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கையில் நம்ம அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கணும். அல் குர்ஆன் 12வது அத்தியாயம் 87வது வசனத்தில், அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், நிச்சயமாக இறை நிராகரிப்பாளர்கள் தான் அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்து மூலமாக கண்டிக்கிறான். அடுத்து 39வது அத்தியாயம் 53வது வசனத்தில், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், தமக்குத்தானே அநியாயம் செய்து வரம்பு மீறி எனது அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம்.
நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பவன். இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான், அவன் மிக்க மன்னிப்பவன், நிகரற்ற இரக்கமுடையவன் என நபியே நீர் கூறுவீராக அப்படின்னு 39வது அத்தியாயம் 53வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். அடுத்து இரு கரங்களை ஏந்தி பிரார்த்திக்கணும். தேவைகள் முறைப்பாடுகளை அல்லாஹ்விடம் முன்வைக்கும் பொழுது அவசரப்படாமல் இரு கரங்களையும் ஏந்தி பிரார்த்திக்கணும். நிச்சயமாக உங்களுடைய இரட்சகன் வெட்கமுள்ளவன், கொடையாளன். தனது அடியார் இரு கரமேந்தி வெறும் கேட்கும் பொழுது வெறும் கையுடன் திருப்பி அனுப்புவதற்கு வெட்கப்படுகிறான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அறிவிப்பவர் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்து நம்ம என்ன துவா கேட்குறோமோ அதை உறுதியாக கேட்கணும். அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் நீ விரும்பினால் எனக்கு தந்துவிடு, நீ விரும்பினால் விட்டுவிடு அப்படிங்கிற அமைப்பில் துவா செய்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடை செஞ்சுருக்காங்க. இவ்வாறு பிரார்த்திப்பது இறை அருளில் நம்பிக்கை இழந்து விட்டதாகவும் வேறொரு இறைவன்கிட்ட தனது தேவைகளை கேட்டு பெறுவதற்காகவும் அமைந்துவிடும். எனவே நாம் இந்த முறையில் பிரார்த்திப்பதை முற்றாக நம்ம தவிர்க்கணும். அடுத்து சஹீஹ் புகாரியில் பதிவாக இருக்குது, யா அல்லாஹ் நீ விரும்பினால் என்னை மன்னித்து விடு, நீ விரும்பினால் எனக்கு அருள் புரி அப்படின்னு உங்களில் எவருமே பிரார்த்திக்க வேணாம். அவர் கேட்கும் விடயத்தில் உறுதியுடன் கேட்கட்டும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. சஹீஹ் முஸ்லிம். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்து அவசரப்படாமல் நம்ம துவா கேட்கணும். ஒரு அடியான் பாவமானதையோ அல்லது உறவை துண்டிப்பதையோ வேண்டி பிரார்த்திக்காத வரையிலும், அவசரப்படாத வரையிலும் அவரது பிரார்த்தனைக்கு பதிலளிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்காங்க. அப்போது அல்லாஹ்வின் தூதரே, அவசரப்படுவது என்றால் என்ன என்று கேட்கப்பட்டது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் பிரார்த்திக்கிறேன் பதிலளிக்கப்படவில்லை. அல்லாஹ்வினுடைய அடியார்களே நல்ல கவனிங்க, நான் பிரார்த்திக்கிறேன் பதிலளிக்கப்படவில்லை என்று கூறி சலிப்படைவது தான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்குது. அடுத்து ஹராமிலிருந்து தவிர்ந்து கொள்ளணும். அன்புள்ள சகோதரர்களே, எங்களது துஆக்கள் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று நாம் விரும்பினால் எமது வாழ்வை ஹராமிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். சஹீஹ் முஸ்லிமில் 703வது ஹதீஸாக, மனிதர்களே அல்லாஹ் தூய்மையானவன், நிச்சயமாக அவன் தூய்மையை தவிர வேறு எதனையும் ஏற்றுக்கொள்வதில்லை. நிச்சயமாக அல்லாஹ் இறை தூதர்களுக்கு ஏவியதைத்தான் முஃமின்களுக்கும் ஏவியுள்ளான். அல்லாஹ்வின் தூதர்களே நல்லவற்றிலிருந்து உண்ணுங்கள், நல்லமல் காரியங்கள் புரியுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். விசுவாசம் கொண்டவர்களே நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்லவற்றையே உண்ணுங்கள் என்றும் கூறுகிறான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறிவிட்டு, தூசி படிந்த பரட்டை தலையுடன் நீண்ட பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனுடைய நிலை பற்றி இப்படி கூறுறாங்க. இந்த மனிதன் பிரயாணத்தில் தனது இரு கரங்களையும் வானத்தை நோக்கி உயர்த்தியவனாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று அழைத்து அவருடைய தேவைகளை அல்லாஹ்விடம் முறையிட்டு பிரார்த்திக்கிறார். ஆனால் அவருடைய உணவோ ஹராமாக இருக்கிறது, அவருடைய பானமோ ஹராமாக இருக்கிறது, அவருடைய மொத்த வாழ்வோ ஹராமாக இருக்கிறது. இதன் காரணமாக அல்லாஹ் எப்படி அவருக்கு பதிலளிப்பான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க. அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிமில் பதிவாக இருக்குது. அடுத்து நம்ம திட்டுறது சாபமிடுதலை தவிர்க்கணும். துஆ ஒரு முஃமினுடைய மிகப்பெரிய ஆயுதம் துருப்பிடிக்காமல் இருக்க தீட்டி குறுமையாக்கி கொள்வது போல் எமது துஆவும் பிரயோஜனம் உள்ளதாக ஆக்கிக்கொள்ளணும். துஆவின் போது எங்களுக்கு எதிராகவோ பிள்ளைகளுக்கு எதிராகவோ அல்லது மற்றவர்களுக்கு எதிராகவோ ஏசி திட்டி சபித்து துஆ செய்யக்கூடாது. நாம் யாரை சபித்து பிரார்த்தனை செய்கிறோமோ அவர் அந்த சாபத்திற்கு தகுதியுடையவராக இல்லை என்றால் சபித்தவருக்கே அந்த சாபம் ஏற்படும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிக்கை செய்திருக்காங்க. அல்லாஹ்விடம் மட்டும் நம்ம கையேந்தணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் தனக்கு வரக்கூடிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அல்லாஹ்விடம் மட்டுமே அடுத்து நம்ம துஆ கேட்கும் பொழுது மறுமைக்காக பிரார்த்திக்கணும். நம்ம எப்போல்லாம் துஆ கேட்குறோமோ இந்த உலக வாழ்க்கைக்காக மட்டும் துஆ செய்யாமல் மறு உலக வாழ்க்கைக்காகவும் சேர்த்து நம்ம துஆ செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் அந்த துஆவையும் நமக்கு சொல்லித்தரான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸ்னத்தன் ஒஃபில் ஆஹிரத்தி ஹஸ்னத்தன் ஒகினா அதாபன்னார். அத்தியாயம் 2 201வது வசனம். எங்கள் இறைவா, எங்களுக்கு இம்மையிலும் நல்லதை கொடு, மறுமையிலும் நல்லதை கொடு, எங்களை நரக வேதனையிலிருந்து காப்பாற்றிவிடு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து துஆ அங்கீகரிக்கப்படும் நேரங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, காற்றுள்ள போது தூற்றிக்கொள்ள வேண்டும், காலம் அறிந்து பயிரிட வேண்டும் என்று கூறுவது போல் துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் நேரங்களை அறிந்து நாம் செயல்படணும். பாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடைப்பட்ட நேரத்தில் கேட்கும் துஆ கபூலாகும். ஐவேளை தொழுகைக்கு பிறகு கேட்கும் துஆ கபூலாகும். தஹஜ்ஜுடைய வேளையில், கஷ்டத்திற்குள்ளாக இருக்கும் நேரத்தில், அரஃபா தினத்தில், லைலத்துல் கத்ர் இரவில், பிரயாணம் மேற்கொள்ளும் நேரங்களில் நம்முடைய துஆக்கள் கபூலாகும். அவ்வாறே அநியாயத்திற்குள்ளானவன் கேட்கும் துஆவிற்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியில் எவ்வித திரையும் இல்லை என்று கூறுகிறான். அடுத்து பிள்ளைகளுக்காக கேட்கும் பெற்றோரின் துஆவும் அல்லாஹ்வினால் உடனே அங்கீகரிக்கப்படும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒன்றை மட்டும் நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கப் போவதில்லை, தாமதமாகலாம். உங்களுடைய துஆக்கள் தாமதமாகலாம். நீங்கள் கேட்கின்ற நேரம் அவனுக்கு தெரியும். உங்களுக்கு எந்த நேரத்தில் தருவதென்று சரியான நேரம் அது அவனுக்கு தான் தெரியும். இந்த நேரத்தில் தருவது சரியாக இருக்கும் என்றால் உடனே தருவான். இல்லை கொஞ்சம் தாமதப்படுத்தி தருவது சரியாக இருக்கும் என்றால் தாமதப்படுத்தி தருவான். அப்படி இல்லை என்றால் இந்த உலகத்தில் உங்களுக்கு தருவது நல்லதில்லை அப்படி என்றால் அதை மறுமையில் சேர்த்து வைத்து அல்லாஹ் அதுக்குண்டான நன்மையை உங்களுக்கு தருவான். அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் அவனுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம்.
உங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்காது. அதற்குண்டான கூலி மறுமையில் நிச்சயமாக இருக்கும். இந்த உலகத்தில் தாமதமாகலாம், அவனுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதீங்க. இன்ஷா அல்லாஹ் நம் அனைவருடைய துஆக்களையும் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. நம் அனைவருடைய கஷ்டங்களையும் போக்கி சுபிட்சமான வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். நீங்களும் ஆமீன் கூறுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.